கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அடியாளை மறைத்து நீர் பேசும் கர்த்தாவே, நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்யும். உடைய வார்த்தை என்னும் அண்ணாவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியறணும். கேட்கிற மக்களுக்கு அது உயிர்ப்பிக்கத்தக்கதாக கிருபை செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பழகுதல், தேவனோடு பழகுதல், ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுளோடு உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த பழகிறதுக்கு, ஆண்டவரோடு எப்படி பழகுறது, எதுலெல்லாம் பழகு, அந்த பழகிறதுனால நமக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும். முதலாவது, தேவனோடு சஞ்சரிக்க பழகுதல். யாரெல்லாம் பழகுனா அது நமக்கு நினைப்பா இதே தெரியும். ஏனோக்கும் நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்கு 65 வயசுல மெத்துசுலா என்பவனை பெற்றெடுத்துட்டு அதுக்கப்புறம் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்தபடியால் எபிரேயர் 11 அதிகாரம் 4 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். அவன் என்ன செய்யல, மறிக்கவில்லை, தேவனால் எடுத்து கொள்ளப்பட்டான். அந்த கிருபையை ஏனோக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அதனால் அவன் காணப்படாமற் போனான். நோவா அதே மாதிரி, நோவா 6ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தின் பின்பகுதி, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். யார் காலத்துல? நோவா காலத்துல இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அதனால எல்லாம் தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் அழிக்கும் போது கர்த்தர் நோவா குடும்பத்தை மாத்திரம் ஒரு பேழை செய்ய வைத்து அதுக்குள்ள வைத்து அவங்களை மாத்திரம் என்ன செய்தார்? காப்பாற்றினார். அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கிட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அதனால கர்த்தர் என்ன செய்தார்? மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். அதனால கர்த்தர் அதை என்ன செய்தார்? முற்றிலுமாக அழித்தார். அப்படி அழிக்கும் போது கர்த்தர் நோவா குடும்பத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் நோவாவும் ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்தார்கள். நமக்கு அந்த பழக்கம் இருக்கா? நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறோம். சஞ்சரிக்கிறதுனா என்னது? அவரோடு நடக்கிறது, அவரோடு சம்பாஷிப்பது, அவரோடு வாழ்வது. நம்ம வீட்டில் நம்ம குடும்பமாய் வாழ்கிறோம் இல்லையா? அதுதான் தேவனோடு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சஞ்சரிக்கிறோம், ஒன்றா இருந்து ஒரு இடத்துல வாழ்கிறோம். அது மாதிரி தேவனோடு அப்படி சஞ்சரிக்கிறோமா? அது நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படி நம்ம சஞ்சரித்தோன்னா கர்த்தர் எப்போதும் நம்ம கூடயே இருப்பார். அவர் நம்மோடே பேசுவார், நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நாம் கண்களின் இச்சையில் விழுந்து வழி விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ முதலாவது நாம் தேவனோடு சஞ்சரிக்க பழக வேண்டும். 2வது, நாம் தேவனுக்கு பயந்திருக்க பழக வேண்டும். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலின் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை கொடுக்கணும். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு உள்ளத்தில் இருந்தால் நம்ம தசம பாகத்தை கண்டிப்பாக என்ன செய்வோம்? கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம். அது எப்படிப்பட்டதை கொடுப்போம்? எல்லாத்துலேயும் தசம பாகம் கொடுப்போம். ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பார். அப்படி நம்ம இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாத்துலேயும் முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நேரத்தை கொடுக்கமா? கர்த்தர் நமக்கு 24 மணி நேரம் கொடுக்குறார். நம்ம 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தூங்குவோம். அதை ஏதாவது கொஞ்சம் குறைக்கமா கர்த்தருக்கென்று? இல்லையே. அப்படி நம்ம செய்யும்போது, நம் கர்த்தருக்கென்று எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாராம்? நம்மை ஆசீர்வதிப்பார். அதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்ம உள்ளத்தில் இருந்தால் நம்ம இந்த காரியத்தில் என்ன செய்ய மாட்டோம்? தவற மாட்டோம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்ற ஒரு பயம் நம்ம உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வழி விலகி போக மாட்டோம். இப்போ யோபுவை பாருங்கள். யோபு 1ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது என்னன்னா,
ஊத்ஸ் என்ற இடத்துல அவன் அவன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு 1 ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். தேவனுக்கு பயந்தாலே நமக்கு பொல்லாப்பு செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது, திருட முடியாது, அடுத்தவங்களை குறை சொல்ல முடியாது. அப்படி நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்ம உள்ளத்தில் இருக்குமானால் இந்த சின்ன சின்ன பாவம் தான் சொல்லுவோம். பொய் சொல்கிறது பாவமா? இல்லை, எல்லாமே பாவம் தான். கர்த்தரை விட்டு எங்கே போனாலும் அது எல்லாமே பாவம் தான். அதனால் அதுக்கு விலகி இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கணும். அதனால் யோபு என்ன செய்வானா, தன் பிள்ளைகள்லாம் கூடி விருந்து சாப்பிடும்போது அந்த விருந்து முடிகிற அன்னைக்கு அவர்கள் ஏதாவது ஆண்டவரை தூஷித்திருப்பார்களோ, தேவனை தங்கள் இருதயத்திலே, வெளியே சொல்லாட்டாலும் இருதயத்திலே தூஷித்திருப்பார்களோ என்று பயந்து, அவனுக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இரக்கத்தின் 5வது வசனம், எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வந்தான். அப்படி அவன் என்ன செய்வான்? தான் பிள்ளைகளும் பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் பரிசுத்தமாக காத்து கொண்டான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்ம உள்ளத்தில் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக யோபுவை போல நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். சாத்தான் சோதித்த போது கூட யோபு என்ன செய்யலை? தன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 2:10 கடைசியில், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எல்லாத்தையும் இழந்த நிலையிலையும் 1:21 பின்பகுதியில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம். 22, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லும். லேசானா உடனே ஆண்டவருக்கு கண்ணில் வெண்ணில்னு என்னத்தையாவது சொல்லி அவரை நம்ம குறை சொல்கிறவர்களாக இருக்கும். நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்ம உள்ளத்தில் இருந்தால் நம்ம முதல்ல நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். மற்றவர்களை குறை சொல்கிறவர்களாக இருக்க மாட்டோம், தேவனையே குறை சொல்கிறவர்களாக இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு தரணும்னா நம்ம முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நாம் பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த 3வது, யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் ஆண்டவர். நம்ம எதிரியை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் யுத்தம் உண்டு. சாத்தானோட நமக்கு யுத்தம் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்க லோகாதிபதிகள் எல்லாரோடையும் நமக்கு என்ன உண்டு? சண்டை உண்டு, போராட்டம் உண்டு. அதிலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். தாவீது அப்படி பெற்றுக்கொண்டான். சங்கீதம் 18:33, 34, 35. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குகிறார். நம்ம கால்களை உயர்ந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு பழக்கிறாரு. 2வது, நம்ம கைகளை என்ன செய்கிறாராம்? வில்லை நல்லா உடைக்கிறதுக்கு, வெண்கல வில்லா இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை பழக்குகிறார். அப்போ எப்படிப்பட்ட சாத்தான் நமக்கு விரோதியாக வந்தாலும் அவைகளை என்ன செய்யலாம்? முறித்து எரிக்கலாம். கர்த்தர் அவ்வளோ பலனை நமக்கு கொடுப்பார். அப்போ அந்த பழக்கத்துக்குள்ளாக நான் வர வேண்டும். இப்போ யுத்தத்திற்கு கர்த்தர் நம்மை என்ன செய்வாராம்? பழக்குவிப்பார். அப்படி செய்யும்போது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கும் என்று தாவீது சொல்கிறான். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். இப்போ நம்ம காலையிலும் மாலையிலும் இப்போ நம்ம அதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தோன்னா கோலியாத், அது யார்? பெலிஸ்தருடைய தலைவன். அவன் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களோட சண்டைக்கு, பெலிஸ்தர் ஓயாமல் இஸ்ரவேலரோட சண்டைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது நம்ம 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 1 சாமுவேல் 17 பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்களாம். யார்? இஸ்ரவேலர். அப்படி அவங்க இருக்கும்போது பெலிஸ்தர்லேருந்து ஒருத்தன் வாரான். அவன் பயங்கரமாக இருக்கான். அவன் ஏனாக்கியர்னா அரக்கர் மாதிரி, அந்த ஒரு பலன் கொண்ட பெரிய உருவம். அவன் என்ன செய்கிறான்? நின்று கொண்டு சத்தமிட்டு இஸ்ரவேல் சேனையை பார்த்து கத்துறானான்.
என்னுடைய யுத்தமனும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும், நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி 40 நாள் இப்படி வந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கத்தும்போது தாவீது அந்த போர்க்களத்துக்கு தன்னுடைய சகோதரர்கள்லாம் போர் வீரர்கள் அதை பார்க்கறதுக்கு தகப்பனால் அனுப்பப்பட்டு பார்க்க போயிருக்கான். அப்போ அந்த சத்தத்தை கேட்க உடனே அவன் என்ன ஒரு பெலிஸ்தன், இவன் எதுக்கு சமானம்? இந்த மிருகங்களுக்கு சமானமானவன். கடவுளை விருத்து சேதனம் பண்ணாததுனால இவன் கடவுளை அறியாததுனால இவன் மிருகம்தான். இந்த மிருகத்தெல்லாம் நான் ஈஸியாக கொன்றுவேன். கர்த்தர் எனக்கு என்னை பழக்கி வைத்திருக்கிறார். சிங்கத்தை கொண்டிருக்கேன், கரடியை கொண்டிருக்கேன். அதனால் இது ஒரு சிங்கம் தான், இது ஒரு சிங்கமாகவோ மிருகமாகவோ இருக்குது, அதை நான் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுக்குறார். ஏன்னா அந்த மாதிரி அவன் யுத்தத்துக்கு அவன் பழக்கப்பட்டிருக்கான். அவன் கையில் என்னத்தை எடுத்துக்கிட்டான்னு பாருங்கள், ஒரு தடி வச்சுருக்கான். அது ஆடுகளை வழிநடத்தி செல்கிற எல்லா மேய்ப்பர் கைகள்லேயும் அந்த தடி இருக்கும். ஒரு கோலை எடுத்துக்கொண்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன எடுத்துக்கிட்டான், 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய பைய ஒன்று வச்சுருப்பான் அந்த கல்லை போடுறதுக்கு, அந்த அடைப்பை பையில் போட்டு வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் கையில் எதை வச்சுக்கிட்டான், கவன் வச்சுருப்பாங்களே அதை எடுத்துக்கிட்டு அவன் போகிறான். இதை பார்த்தா அவனுக்கு வேடிக்கையாக தான் தெரியும் கோலியாத்துக்கு. அவன் இவனை பார்த்து நிந்திக்கிறான், அவனை பார்த்து கிண்டல் அடிக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், தாவீதோடு கூட இருக்கிறார். அதனால் அவன் தைரியமாக சொல்கிறான், நான் நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லி போய் அவன் என்ன செய்கிறான், அந்த ஒரு கல்லை எடுத்து கவனில் வைத்து சுழற்றி அவனை நோக்கி அடிக்கிறான். அது கரெக்டாக அவனுடைய நெற்றியில் பட்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே கர்த்தர் என்ன செய்கிறாரு, இவனை பழக்க வைக்கிறார். இவன் பட்டையெல்லாம் எடுத்தது கிடையாது. இவன் நேராக அவன்கிட்ட போய் அவன் மேலே ஏறி நின்று அவன் இடுப்பில் சொருகியிருந்த அந்த பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே பெலிஸ்தர் 51வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். உடனே அதை பார்த்து பெலிஸ்தர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே பெலிஸ்தர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஆனால் இஸ்ரவேலர் அதுக்கப்புறம் அவர்களை விரட்டி அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை பழக்கும் பொழுது நாம் எந்த சத்ருவாக இருந்தாலும் நாம் அந்த ஜெயம் பெறுகிறவர்களாக மாறுவோம். அது வெண்கல வில்லாக இருந்தால் கூட அதை உடைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம், பழக்கி வைப்பார். எப்படி தாவீது அவன் கவன் கல்லை வச்சு தான் அடித்தான், ஆனாலும் கர்த்தர் அங்கே ஒரு பெரிய வீரனை என்ன செய்தார், கீழே விழ தள்ளினார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை யுத்தத்திற்கு பழக்குகிற தேவனாக இருக்கிறார். 4வது, நம்மை கைப்பிடித்து நடக்க பழக்குவாராம். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை என்ன செய்வோம், கையை பிடிச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வைப்போம் இல்லையா? அதே மாதிரி கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை கைப்பிடித்து நடக்க வைக்கிறாராம். இது ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். 4வது வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சார்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அவர்களோ என்ன செய்கிறார்களாம், மனம் திரும்ப மாட்டோம் என்று அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு கடவுளற்ற தன்மை தான் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவ்வளோ நேர்த்தியாக நடத்தி வந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாகத்தான் மாறுகிறார்கள், முற்றிலுமாக ஆண்டவரை மறந்தவர்களாக தான் போய்விட்டார்கள். எப்பிராயீமை சின்ன பிள்ளையிலிருந்து கரம் பிடித்து நடத்துகிறார் ஆண்டவர். அப்படி அவர்களை ஒரு புள்ள போல
அப்படியே சின்ன பிள்ளையை வழிநடத்தி செல்கிறது போல கர்த்தர் என்ன செய்தார்? கரம் பிடித்து நடத்துகிறார். இன்றைக்கும் நம்மை ஒரு கரடுமுரடான பாதையில் போனோன்னா கூட அவர் என்ன செய்வாராம்? தன் கையில் ஆட்டுக்குட்டியை தூக்கி செல்வது போல் நம்மளை தூக்கி செல்வார். நமக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாகத்தான் இருக்கிறார். இது நம்ம பார்க்கும்போது யவீரு என்ற ஜபாலய தலைவன் அவனுடைய பிள்ளை இறந்துட்டுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். பிள்ளை சோமில்லாமல் மரண தருவாயில் இருக்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துட்டான். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் விழும் பொழுது அவர் நிச்சயமாக என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உடனே அவன் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகும்போது அந்த போகிறது கொஞ்சம் முன்னால் அவன் வீட்டிலேருந்து ஆட்கள் சொல்கிறாங்க, குமாரத்தி இறந்து விட்டாள், அதனால் போதகரை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்து என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்லி ஆண்டவர் அவனை திடப்படுத்துகிறார். உடனே அவன் ஆண்டவரோடே சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தபோது இயேசுவானவர், இது மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22, 23 இருக்குது. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள். அவள் மரண அவஸ்தைப்பட்டு இருக்கா, நீர் வந்து கை வச்சா போதும், எழும்பிடுவா அப்படின்னு சொல்லி இவன் விசுவாசத்தோடு கேட்குறான். சரி நான் வாரேன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே வந்த உடனே இப்போ அவர் இப்படி பேசி கொண்டிருக்கு. ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அப்போ இயேசுவானவர் அவன் பக்கமாக திரும்பி 36 கடைசியில், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவர்களோட கூட அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அந்த ரூம்குள்ளே போய் அந்த பிள்ளை இருந்த இடத்துக்கு போய் இந்த பிள்ளையை 41வது வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். தலித்தாகுமின்னா சிறுவனே எழுந்துரு, அப்படி கையை பிடிச்சி எடுத்து தூக்குறார். சின்ன பிள்ளை தானே, ஈஸியாக தூக்கிட்டார். கையை பிடிச்சி எடுத்து தூக்குறார். கையை பிடிச்சி எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை என்ன செய்துதான் பாருங்கள். 42வது வசனம், சிறுவன் எழுந்து நடந்தாள். அதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பழக்க வைக்கிறார். சிறுவன் எழுந்து நடந்தாள். உடனே எல்லாரும் சுற்றி இறந்து போயிட்டுன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க. பார்த்து என்ன செய்கிறார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ ஆண்டவருடைய நாமம் இது நிமித்தம் என்ன செய்யுது? மகிமைப்படுகிறது. கர்த்தர் நம்மை பழக்க வைக்கிறார், கரம் பிடித்து பழக்குகிறார். நாம் அவருடைய கையில் சிறுபிள்ளை போல நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? அப்படியே பழக்க வைக்கிற தேவனாக, சிறுபிள்ளையை போல என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்து கடைசியாக, சிட்சைகளில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தை தரும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு, சிட்சையே தான் எப்பவும், சிட்சையிலேயே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதனுடைய பின்னால் அதனுடைய விளைவு நமக்கு சமாதான பலனை தரும் என்று எபிரேய ஆக்கியோன் கூறுகிறார். அதுக்கு உதாரணமாக யோசேப்பை பாருங்கள். அவன் தகப்பனுடைய அரவணைப்பில் அவ்வளோ செல்ல பிள்ளையாக இருக்கான். அவங்க அப்பா அவனுக்கு பல வர்ண அங்கெல்லாம் கொடுத்து நல்ல செல்லமாக வச்சுருக்காரு. ஆனால் அவனை எங்கேயும் அனுப்புகிறாரு, தன் சகோதரர்கள்லாம் எங்கே இருக்காங்க பார்த்துவான்னு அனுப்பினோடனே சகோதரர்களுக்கெல்லாம் அவன் மேலே ஒரே பொறாமை இல்லையா, அதனால் உடனே என்ன செய்கிறாங்க? அவனை பிடிச்சி குழிக்குள்ளே போட்டாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு அவனை குழிக்குள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் மனசு கேட்காம அவனை என்ன செஞ்சிட்டாங்க? தகப்பன்ட்டையை அனுப்பாமல் மீதியானியர் எகிப்துக்கு போகிறாங்க, அவங்ககிட்ட அடிமையாக விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் மீதியானியர் எகிப்தில் போய் போத்திபார் என்பவன்கிட்ட அடிமையாக விற்றுட்டாங்க. அவன் வீட்டில் கர்த்தரான எல்லா நிலையிலையும் அவன் கூடயே இருக்கிறார், அவனை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவனுக்கு சிட்சையெல்லாம் பார்க்குறார். எப்படி செல்ல பிள்ளையாக இருந்தவன் இப்போ என்னதாக அவன் ஒரு அடிமையாக இருக்கிறான். அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அவன் செய்யாத குற்றத்திற்காக அவன் சிறைச்சாலைக்கு வந்தான். ஆனால் சிறைச்சாலை அனுபவம் இருந்தால் தான் எங்கே போக முடியும்? எகிப்தின் அரண்மனைக்கு போக முடியும்.
அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் சிறைச்சாலையில் யாரை பார்க்கிறான்? பானபாத்திரக்காரனை பார்க்கிறான். அவனுக்கு வந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை இவன் சொல்லுகிறான். உடனே அவன் என்ன சொல்கிறான்? இது ராஜா சொப்பனம் கண்டு கலங்கி இருக்கும்போது அந்த பானபாத்திரக்காரன் தான் அவன்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒருத்தன் இருக்க, ஒரு எபிரேயன் ஒரு அடிமையாக சிறைச்சாலையில் கிடக்கான், அவனுக்கு இந்த மாதிரி சொப்பனங்கள் எல்லாம் அவன்கிட்ட சொன்னால் அவன் அதுக்கு அர்த்தம் அழகாக சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே எங்கே வந்துட்டான்? நல்லா அவனை ட்ரெஸ் பண்ணி அவனை எங்கே கொண்டு வந்துட்டாங்க? அரண்மனைக்கு. சிறைச்சாலை அனுபவம் இருந்தால் அவன் எங்கே வந்துட்டான்? எகிப்தின் அரண்மனைக்கு வந்தான். அப்போ அவனுடைய சிச்சையிலேயே அவன் பழகிட்டான். இப்படி தான் நம்ம வாழணும் போலன்னு சொல்லி அதுலேயே பழகிட்டான். அதுக்கப்புறம் அவன் அங்கே எகிப்தின் அதிபதியானான். அதிபதி ஆகும்போது அவன் நிறைய காரியங்களை செய்தான். 7 வருஷம் செழிப்பு காலத்தில் அவ்வளோ தானியங்களை சேர்த்து களஞ்சியங்களில் சேர்த்து வைத்தான். அதே மாதிரி எல்லா இடங்களிலும் பஞ்சம் வந்தபோது எல்லாரும் எகிப்தை நோக்கி ஓடி வந்தார்கள். அவனுடைய யோசேப்பின் தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் அந்த எகிப்தை நோக்கி வந்தார்கள். அப்பொழுது இவன் அடையாளம் கண்டுகிட்டான், அவர்களுக்கு தெரியலை. அப்புறம் அவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு தன்னோடு தன் அருகிலே அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்து அவர்களை வைத்திருந்தான். அதுக்கப்புறம் பாருங்கள், 50 ஆதியாகமம் 50 அதிகாரத்தில் அவங்க அப்பா இறந்து போயிடுவார். உடனே அவங்க சகோதரர்கள்லாம் உடனே பயமாயிரும். ஐயோ இவன் என்ன செஞ்சிருவானோ நம்மளான்னு சொல்லி அவங்க பயந்து போய் இருக்கும்போது யோசேப்பு என்ன சொல்கிறான் பாருங்கள், 50 அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள், எல்லா மக்களும் நன்மை அடையணும். இந்த சிச்சையின் பலனை பாருங்கள். நீங்கள் எனக்கு தீமை தான் செஞ்சீங்க, நான் கர்த்தர் அதை எப்படி மாற்றிட்டாரு? நன்மையாக மாற்றிட்டார். நான் அங்கே அப்பாக்கிட்டே இருந்திருந்தால் அந்த எகிப்துக்கு அதிபதியாக மாறி இருக்க மாட்டேன். அங்கேருந்து சிறைச்சாலையில் போகலைன்னா அங்கேருந்து அரண்மனைக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த சிச்சைகளினால் எனக்கு என்ன கிடைக்கிறது? நீதியாகிய பலன் கிடைக்கிறது. அந்த பலனை நான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த சிச்சைகளில் நான் பழக வேண்டும். இப்போ சிச்சைகளிலும் பழகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிச்சைகளில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அது யோசேப்புக்கு அது கிடைத்தது. இத்தனை சிச்சைகள் இருந்தாலும் இறுதியில் அவனே தன் வாயால் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினான். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அந்த இடத்துல அவங்க குடும்பமாக எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷமாக அங்கே வாழ்ந்தாங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் தான் அவர்கள் எல்லாரும் வாழ்ந்தார்கள். யோசேப்பை அறியாத ஒரு சந்ததி வந்த பிறகுதான் இஸ்ரவேலர் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். அதனால் நாம் சிச்சைகளையும் நம்ம என்ன செய்யணும்? பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும். 5 விதமான பழகுதல் நம்ம பார்த்தோம். முதலாவது, தேவனோடு சஞ்சரிக்க பழக வேண்டும். தேவனோடு வாழணும், அதான் சஞ்சரிக்க பழக வேண்டும். 2வது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பாதில் பழக வேண்டும், பயந்திருக்க பழக வேண்டும். 3வது, நாம் கர்த்தர் கொடுக்கும் அந்த போராட்டங்களில் யுத்த வீரர்களாக இருக்க பழக வேண்டும். யுத்தம் செய்யணும். இப்போ இந்த தாவீதுக்கெல்லாம் பட்டயம் பிடித்து ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா ராஜா அவன் பட்டயத்தை கொடுத்தான், அவனுக்கு அதை போட்டுக்கிட்டு நடக்கவே முடியல. இது எனக்கு பழக்கம் இல்லாத செயல்னு சொல்கிறான். ஆனால் கடைசியில் அவன் கோலியாத்து மேலே ஏறி நின்று அவனுடைய இடுப்பில் இருந்த உரைக்குள்ளே இருந்து அந்த பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டுறான். அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? அவன் கைகளை பழக்கு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தாப்புல யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார், கைப்பிடித்து பழக்கு வைக்கிறார், கைப்பிடித்து நடக்க பழக்கி வைக்கிறார். ஒரு பாட்டெலாம் உண்டு, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெலாம் உண்டு. அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்மளை நடக்க சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். நம்ம பிள்ளைகளை நடக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் நம் நடக்க வேண்டிய வழிகள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு முன்பாக வழிகளை செவைப்படுத்தி கொடுத்து இந்த பாதையிலே நடங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறார்.
ஒரு சின்ன பிள்ளை இறந்த பிள்ளையாக இருந்தால் கூட அதை நல்ல உயிரோடு எழுப்பி அவளை நடக்க செய்தார் என்று வேதம் சொல்கிறார். அப்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளை பழக்க வைக்கிறார், நடக்கிறதுக்கு பழக்க வைக்கிறார். அடுத்தாப்புல கடைசியாக சிச்சைகளையும் பழக்குவித்து அதன் மூலம் நற்பலனை அடைய கர்த்தர் கிருபை செய்கிறார். 5 விதமான பழகுதலை நாம் பார்த்திருக்கிறோம். எதெல்லாம்? முதலாவது தேவனோடு சஞ்சரிக்க பழக வேண்டும். 2வது தேவனுக்கு பயந்திருக்க பழக வேண்டும். 3வது ஆண்டவர் நம்மை யுத்தத்திற்கு அழைக்கும் போது நம்ம யுத்தத்திற்கு அவரே பழக்க வைப்பார், அதனால் அதில் பழக வேண்டும். அப்புறம் நம்மளை நடக்க ஆண்டவர் பழக்க வைப்பார், அவரோடு கூட கரம் பிடித்து நடக்கிறவர்களாக, சிறுபிள்ளை போல நாம் இருக்கிறவர்களாக அவரை முற்றிலுமாக சார்ந்துக்கிட்டோம்னா, அவர் மேலே ஒரு விசுவாசம். சின்ன பிள்ளை அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அது பாடு துள்ளி 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 ஓடி ஓடி வரும், ஒரு பயம் இருக்காது அதுக்கு. அதை மாதிரி நம்மளும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை அழகாக நடக்க வைக்கிற பழக்குகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக சிச்சைகளிலும் நம்ம பழகணும். அப்படி பழகும்போது கடைசியில் என்ன கிடைக்குமா? நீதியாகிய சமாதான பலனை பெறலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. பழகுதல் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம் அப்பா. இப்படியெல்லாம் நீர் எங்களை பழக்க வைக்கிறீர் சுவாமி. நாங்களும் அதற்கு உடன்பட்டு கர்த்தாவே உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாக, உமக்கு பயந்து இருக்க பழகுகிறவர்களாக கர்த்தாவே, நீர் கொடுக்கும் அந்த எங்களுக்கு எதிர்த்து வருகிற அந்த போராட்டங்களிலே நீர் எங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறீரப்பா. அந்த இதில் நாங்களும் பழகத்தக்கதாக நீர் எங்களை கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. எங்கள் கால்கள் வழுவாதபடி காத்து கொள்கிறீர். எங்களுடைய பாதைகளை நீர் செவ்வைப்படுத்துகிறீர். தடைகளையெல்லாம் நீர் விலக்குகிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வரும் சிச்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, நீதியாகிய நற்பலனை அடைய நீர் அதில் பழகும் பொழுது எங்களுக்கு கிருபை செய்கிறீரப்பா. யோசேப்புக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் எப்படி அந்த நற்பலனை அவர்கள் அடைய கிருபை செய்தீரோ, அதுபோல கர்த்தாவே எங்களுக்கும் நீர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் எப்படி நாம் பழக வேண்டும், கர்த்தரோடு பழக வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டதற்காக மக்கள் நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, ரிலேஷன்ஷிப் வித் காட், கடவுளோடு நாம் எப்படி பழகுகிறோம் என்பதை கற்றுக்கொண்டதற்காக மக்கள் நன்றியப்பா. இந்த கிராஸ் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள், அதை செயல்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். நீரே ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் பழகுதல் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.